கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கு திங்கட்கிழமையன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் கலைமாமணிக்கு தொடர்ந்து தங்கப்பதக்கம் நிச்சயம் வழங்கப்படும். சென்னையில் நடைபெற்ற கலைமாமணி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் உறுதி. கலைமாமணி விருது பெற்ற நலிவடைந்த நிலையில் கலைஞர்களுக்கு 50,000 ரூபாயாக இருந்த உதவித்தொகை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வழங்கும் விழா. அனிருத், எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்திய முதலமைச்சர். திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட நடிகர் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைமாமணி விருது பெறுவதால் உங்களுக்கு பெருமை என சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டிற்கு பெருமை. கலைமாமணி விருது விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னை வில்லிவாக்கத்தில் கொளத்தூர் வண்டு மீன்கள் வர்த்தக மையம் திறப்பு. 53 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழு மக்கள் வந்தாங்கன்னா கூட ஒரு ஃப்ரீயா விசிட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடமா இந்த இடம் இருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு விசிக நிதி உதவி. தலா 50,000 என 20 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவிகளை வழங்கினார் விசிக தலைவர் திருமாவளவன். விஜய் முதலமைச்சரானால் எடப்பாடி பழனிசாமிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும். அதிமுகவை அளிக்கும் சக்தியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் என்றும் புகழேந்தி கடும் விமர்சனம். விஜய் ஒரு சமயம் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ. ஆகவே அதிமுகவை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிறவியாக இன்றைய தினம் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துக் கொண்டேன். விக்கிரவாண்டி அருகே 2000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் கண்டெடுப்பு. தொன்மை வாய்ந்த தக்கிளி, வரிகோல் மற்றும் 3ஆம் கர்நாடக போருக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு பீரங்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கொடைக்கானல், காஞ்சிபுரம், ஊட்டி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பீகார் சட்டசபை தேர்தலில் 100 இடங்களில் போட்டியிட ஓவைசி கட்சி முடிவு. கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட எண்ணிக்கையை விட 5 மடங்கு அதிகம். மெக்சிகோவை புரட்டி போட்ட கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் 28 பேர் பலி. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி கேப்டன் சுப்மன் கில் புதிய சாதனை. மொத்தம் 10 சதங்களுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக சதங்கள் விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. மொனாக்கோ வீரர் வாலண்டைன் பசைரோட்விடம் 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டி. 254 ரன்கள் இலக்கை நோக்கி இலங்கை அணி நிதான ஆட்டம். காசா இன படுகொலையை ஆதரித்தவருக்கு நோபல் பரிசா? மரியா கொரினாவுக்கு சமூக ஊடகங்களில் கடும் எதிர்ப்பு.
T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்த நமீபியா. பரபரப்பான ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நமீபியா வெற்றி.